வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் ஹேண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் வச்சுருக்க அளவு ப்ளவுஸை விட அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த 4ஆக மடிச்சுக்கணும். கிளாத் வந்து 4ஆக மடிச்சுட்டு இந்த ஓரத்தை வந்து நேர் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறோம். அப்புறம் அவங்க ப்ளவுஸ் எவ்வளோ அளவு இருக்கோ நம்ம அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு சேர்த்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 2 இன்ச்சுக்கானது மார்க் பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ரா எவ்வளோ பண்ண சொன்னாங்களோ அவ்வளோ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 இன்ச்சு நம்ம கார்னரில் ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் இந்த பக்கம் ஒரு சீம் அலவன்ஸுக்கு 1/2 இன்ச்சுக்கும் அது 1 இன்ச்சுக்கும் சேர்த்து நம்ம லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளவுஸை அப்படியே அந்த ஹேண்டை வந்து கரெக்டாக நம்ம வச்சுட்டு எங்கெங்கே இந்த ஸ்டிச்சஸ் இருக்கோ அந்த இடம்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிட்டோம்னா இது தான் வந்து நம்ம கையோட அளவாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அந்த சீம் அலவன்ஸ் முன்னாடியே சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கையை அப்படியே நம்ம படம் வச்சுக்கலாம். தென் இந்த கிராஸ் லைன் போட்டுட்டு இந்த அந்த கர்வ் எப்படி வரைகிறதுங்கன்னா நம்ம அதை நேராக அளவு வந்து அளந்துக்கணும். எவ்வளோ இருக்குது 8 இன்ச்சு இருக்குது அப்படின்னா நம்ம அது 8ல் பாதி 4 இதை வந்து 4ஆக பிரிச்சுக்கிறோம். அந்த லைனை கிராஸ் லைனை 4ஆக பிரிக்கணும். ஸோ 8ல் பாதி 4. அந்த நம்ம பேக் பீஸில் ஆர்ம் ஹோல்னுடைய கர்வ் வந்து எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு வச்சு தான் நம்ம இந்த கிராஸ் லைன் எடுக்கணும். இந்த கிராஸ் லைன் எடுக்கல எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து பத்தலை. ஸோ அதனால் நான் வந்து இன்னமும் கொஞ்சம் உள்ளதள்ளி நான் அந்த கிராஸ் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 2.5 வச்சு போட்டேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 பக்கமாக நான் வச்சு நான் அந்த கிராஸ் லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த லைனை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதுலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கும் தேர்டில் கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கர்வ் வந்து மேலே போய் டச் ஆகி தேர்ட் கர்வில் டச் ஆகி போகணும். ஓகேங்களா? செகண்ட் கர்வ் வந்து அந்த மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய டாட்டில் டச் ஆகி போனோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்கான கட்டிங் வந்து கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம கைக்கான மெஷர்மெண்ட். இதை கரெக்டாக கட் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ வந்து கையோட லூஸ் எவ்வளோங்கிறத பார்த்துட்டு அதை மார்க் பண்ணி அதிலிருந்து 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இது என்ன இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக்குக்கான கர்வை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டுக்கானதை ஃபஸ்ட்டு கட் பண்ணக்கூடாது. ஏன்னா 4 பீஸும் கட் ஆகிடும். ஸோ அதனால் கவனமாக ஃபஸ்ட்டு பேக்குக்கானது அவுட்டரில் இருக்கக்கூடிய லைனை மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்து நம்ம கைக்கு துணி பத்தலைன்னா ஜாயின் நம்ம வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம எக்ஸஸாக என்ன வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணி வச்சு கட் பண்ணுறது பெட்டர். இப்படி கட் பண்ணுறதை விட இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க இப்படி கட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கீழே இருக்க துணி கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த மேலே 2 துணி மட்டும்தான் கட் பண்ணணும். இதுக்கப்புறம் அங்கங்கே நாச் கொடுத்துடணும். ஃப்ரண்ட் பீஸ்னால் அதுக்கு ஒரு நாச்சும் அந்த சென்டருக்கான நாச்சும் இந்த இடத்துல தையல் வர்றதுக்கான நாச்சும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும்போது எந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை. அப்புறம் ஃப்ரண்ட் இதில் வந்து லைனிங் உள் சைட் 2 பக்கமும் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராஸ் மார்க் மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லெஃப்ட்டில் வைக்கிறதுக்கும் ரைட்டில் வைக்கிறதும் கரெக்டாக நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நமக்கு தெரியும்.